Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு தற்பொழுது திமுகவினுடைய கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியின் வேட்பாளராக போட்டியிட்ட முதலமைச்சராக இருந்து கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் களமிறங்கியிருந்த திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் வருகை தந்திருக்கின்றார். அங்கே தமிழக வெற்றி கழகத்திடம் தன்னுடைய வெற்றியை பறிகொடுத்திருக்கக்கூடிய நிலையிலும் தொண்டர்கள் வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு வரவேற்பை தொண்டர்கள் தங்களுடைய அந்த வரவேற்பை வழங்கியிருந்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். திமுகவிற்கு இது ஒரு அதிர்ச்சிகரமான தேர்தல் முடிவாக அமைந்திருக்கின்றது. இன்று காலை வாக்குகள் எண்ணப்படும் வரை திமுக உறுதியாக வெற்றி பெற்றுவிடும் என்று நினைத்தார்கள். திமுக ஆட்சியை இழக்கும் என்பதை கூட ஏற்க முடியாத அளவு திடமான நம்பிக்கையோடு இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே திமுகவினுடைய தலைவராக இருந்து வரக்கூடிய மு.க. ஸ்டாலினே தோற்பார் என்பதை திமுகவினர் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த நிலையில்தான் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளரிடம் தன்னுடைய வெற்றியை பறிகொடுத்திருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் தற்பொழுது அந்த வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள். பலர் முழக்கம் எழுப்பியிருந்தார்கள். ஆறுதல் சொல்லக்கூடிய விதமாக இந்த தேர்தல் தோல்வியால் எதுவும் பாதிக்கப்பட்டு விடாது என்பதை எடுத்து கூறக்கூடிய விதமாக முதலமைச்சராக இருந்து இந்த சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய விதமாக திமுகவினுடைய தொண்டர்கள் ஒரு முழக்கம் எழுப்பியிருந்ததை பார்க்கின்றோம். டி.ஆர். பாலு உள்ளிட்டவர்கள் சோர்வோடு நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்டாலின் பின்னணியிலே டி.ஆர். பாலு மட்டுமல்லாமல் திருச்சி சிவா உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று யோசிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். திமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு சற்று ஆறுதல் தரக்கூடிய ஒன்று, எதிர்க்கட்சி வரிசையிலே திமுக அமரப்போகின்றது. துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்ததாக எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிமுக எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து வந்த நிலையில் அதையும் தகர்த்து தற்பொழுது திமுக எதிர்க்கட்சியாக வருவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் வழக்கமான அந்த உற்சாகமான நடை இல்லை. சற்று தளர்வாகவே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணப்படுகின்றார். ஏனென்றால் சென்னையிலே கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே அவர் வெற்றியை தவற விடுவார் என்பது அவர் எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது. என்றாலும் மக்கள் தீர்ப்பை ஏற்கக்கூடிய விதமாக அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தற்பொழுது மு.க. ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கின்றார். வருத்தங்களை கறந்து அவருக்கு வழக்கமான முறையிலே குரல் எழுப்பி தற்போது திமுகவினர் தங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். வரவேற்பையும் வழங்கியிருக்கின்றார்கள். Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.